அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். இன்று எனக்கு ஒரு நல்லெண்ணம் படைத்தவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டார்கள். காமராஜ் சாலையில் ஒரு அம்மா, மாற்றுத்திறனாளி அம்மா, குடும்பத்தார் கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்டு இருப்பதாக எனக்கு தகவல் சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பவ இடத்துக்கு சென்ற போது விசாரித்தேன். அந்த அம்மா பெயர் காவேரி, சீர்காழியை சேர்ந்தவர்கள். எனக்கு யாரும் இல்லாத நிலையில் இப்படி சத்திரமாக தங்கி வருகிறேன் தம்பி, எனக்கு வயது 70க்கு மேலாகிறது, இப்படி அனாதையாக சுற்றி வருகிறேன் தம்பி என்று சொன்னால், உடனடியாக நான் நம்மளுடைய அக்கா கும்பகோணத்தில் சிந்து முதியோர் காப்பத்தை வழிநடத்தி வருகிறார். அக்காவிடம் உடனே தொடர்பு கொண்டு, அக்கா இந்த நிலைமையில் ஒரு பாட்டி இருக்கிறார்கள், சுத்தமாக நடக்க முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி அக்கா என்று நான் உடனே அக்காவுக்கு தகவல் சொன்னேன். அக்கா கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே அந்த பாட்டியை காப்பகத்தை அனுப்பி என்று சொன்னார்கள். அது வழியாக நேற்று மாலை ஒரு வாடகை வாகனத்தை ஏற்பாடு செய்து அந்த பாட்டியை கும்பகோணம் பட்டீஸ்வரத்தில் இயங்கி வருகிற சிந்து முதியோர் காப்பகத்தில் அந்த பாட்டியை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த பாட்டியை சொந்த சாதி கைவிட்டிருக்கிறது, சொந்த மதம் கைவிட்டிருக்கிறது, உறவினர்கள் குடும்பத்தார்களும் கைவிட்ட நிலையில் அனாதையாக காரைக்காலில் அழுது நின்ற இந்த பாட்டிக்கு காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாக அந்த பாட்டியை மீட்டு இன்று ஒரு காப்பகத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். உங்கள் பாசமிகு காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளை மோகன். அன்பு உறவுகளே, குடும்பத்தார் வயதான முதியோர்களையும் இந்த மாதிரி ரோட்டில் விடாதீர்கள். நாளைக்கு இதே நிலைமை நமக்கு திரும்பும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அதுபோல் நாங்கள் தொடர்ந்து இந்த சேவை செய்ய எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. எங்கள் அறக்கட்டளைக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இவன் உங்கள் பாசமிகு காரைக்கால் உதவும் கரங்கள்.